So, good evening everyone and today's topic என்னது today's topic is Facebook ads. தமிழ்ல நம்ம Facebook ads பார்க்க போறோம். இந்த டாபிக் ஏன் கொண்டு வந்திருக்கேன்னா the main thing and usually நம்ம மண்டேல செஷன் இருக்காது. நம்ம தமிழ் செஷன் யூசுவலி வீக்கெண்ட் இந்த மாதிரி எண்ட்ல தான் இருக்கும். பட் இந்த செஷன் சீக்கிரமாவே கொண்டு வந்திருக்க ரீசன் என்னன்னா லாஸ்ட் செஷன்ல ஹவு டு குவாலிஃபை இன்டர்நேஷனல் ட்ரிப் பத்தி சொல்லும்போது மது நம்ம கிட்ட சொன்னாங்கல்ல Facebook ads யூஸ் பண்ணி கூட நீங்க எப்படி பண்ணலாம், எப்படி குவாலிஃபை பண்ணலாம். சோ மீ அண்ட் மது நாங்க என்ன நினைச்சோம், இந்த செஷன் அவங்களே கொண்டு வந்துட்டாங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும்ல உங்களுக்கு. அதே லாங்குவேஜ்ல புரிய வச்சு எல்லாமே சொன்னாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனாலதான் நாங்க இந்த செஷன் உடனே திரும்பி கொண்டு வந்துட்டோம். சோ தட் நீங்களும் குவாலிஃபை பண்றதுக்காக இஃப் யூ ஆர் பிளானிங் டு ஸ்டார்ட் இன் ஆர்கானிக்லி தென் நீங்க பண்ணலாம். புரிஞ்சுச்சா? சோ லீட் ஜெனரேஷன் ஹவு மெனி டைப்ஸ்? 2 டைப்ஸ், ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக். சோ நாம ஆர்கானிக் நாம இவ்வளவு நாளா பார்த்துட்டு இருக்கோம். ஆஃப்டர் a வெரி லாங் டைம் நம்ம இன்ஆர்கானிக் பார்க்க போறோம். தட் நீங்க Facebook ads எப்படி ரன் பண்ண போறீங்க, எப்படி ரன் பண்ணலாம் இன் தமிழ். ஓகே, சோ லெட் அஸ் கால் மதுஸ்ரீ. அண்ட் மதுஸ்ரீ அவங்கள பத்தி ஆல்ரெடி நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன். பட் அகெயின் பிகாஸ் இதுல இந்த செஷன்ல நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, ரைட்? சோ ஜஸ்ட் let me give a introduction about her. மதுஸ்ரீ அவங்க 50 lakhs ஆல்மோஸ்ட் 5 million கம்ப்ளீட் பண்ண போறாங்க. ஓகே, and she has also qualified so many trips. கேரளா ட்ரிப் குவாலிஃபை பண்ணிருக்காங்க, கான்க்ளேவ் பிரீமியம் பிளஸ் குவாலிஃபை பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் மணாலி ட்ரிப் குவாலிஃபை பண்ணிருக்காங்க, பூட் கேம்ப் குவாலிஃபை பண்ணிருக்காங்க, அண்ட் ஆல்மோஸ்ட் அவங்க நேஷனல் ட்ரிப் கூட குவாலிஃபை பண்ண போறாங்க. ஆல்மோஸ்ட் அது இந்த வீக்ல ஆயிடும். ஓகே, சோ அவங்க ஐ டோல்ட் யூ ஆல்வேஸ் என்கிட்ட நிறைய இருக்கு சொல்றதுக்கு, பட் we can start the session. Okay, so let me first call her. Good evening Madhu. Good evening, ma'am. How are you? I'm fine. You? I am good. இன்னைக்கு செஷன்ல இருக்காங்க எல்லாரும். இந்த டைம்ல தான் வரீங்களா? எல்லாரும் இப்பதான் ஃப்ரீ ஆகுறீங்கன்னு நினைக்கிறேன். Actually, இன்னைக்கு செஷன்ல நிறைய பேர் இருக்காங்க than some other meetings, right? So Madhu, before starting the session, because obviously சில பேர்லாம் first time attend பண்றாங்க, just give you a small introduction and your experience still now in iDistribuneur. Like நீங்க ட்ரிப்ஸ்லாம் போயிருக்கீங்க. So எப்பவுமே iDistribuneurல உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. பட் ட்ரிப்ஸ்லாம் போயிருக்கீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு கொஞ்சம் அதை ஷேர் பண்ணுங்க. Then we can start the session. Okay, sure. ஆக்சுவலி நான் யோசிப்பேன் ஃபர்ஸ்ட் செஷன்ல எல்லாம் கொஞ்சம் பேரா இருக்காங்களே, நிறைய பேர் வரலாமே அப்படின்ட்டு. இப்ப நிறைய பேர் வந்தோடனே எனக்கு நர்வஸ் ஆயிடுது, இவ்வளவு பேர் இருக்காங்களே செஷன்ல அப்படின்னுட்டு. ஓகே, ஃபைன். ஸோ யூஸ்வலா சொல்றதுதான், பட் ஸ்டில் நியூ பீப்புளா இருக்கீங்க அப்படின்னா, ஐ எம் மது. நான் காலேஜ் ஸ்டூடெண்ட், ஜஸ்ட் 21 years old. அண்ட் பார்ட் டைம் ஜாப் வந்து என்னோட பாக்கெட் மணிக்காக தான் ஸ்டார்ட் பண்ணது. பட் ஆல் ஆஃப் அ சடன் 1 lakhல 46 lakhs. ஈவன் எனக்கே டக்குன்னு யோசிக்கும் போது பெரிய அச்சீவ்மெண்ட் தான், ரைட், இந்த ஏஜ்ல. ஸோ நவ் ஐம் கோயிங் டு ரீச் 5 million ஆல்சோ. ஆக்சுவலா ட்ரிப் பத்தி கேட்டிருந்தாங்க. ஒரு ட்ரிப் பிடிக்கவே தானே நம்ம திரும்ப திரும்ப அதுக்கு குவாலிஃபை ஆகி போகணும்னு நினைப்போம். ஸோ இப்போ இந்த அளவுக்கு நெக்ஸ்ட் ட்ரிப் குவாலிஃபை ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அப்போ லாஸ்ட் ட்ரிப் நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பேன். பிகாஸ் பிஸ்னஸ் ட்ரிப்பா போனாலும் என்ன பிஸ்னஸ் பத்தி ரிலேட்டடா எவ்வளோ பேசினாலும் அட் த சேம் டைம் அந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட்டும் இருந்தது. ஸோ ஐ ஃபெல்ட் லைக் அ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேர் வித் த பீப்புள். ரொம்ப ஹாப்பியா இருந்தது அந்த ட்ரிப், ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸிங்கான ஒரு ட்ரிப். ஸோ ஐ ரியலி வாண்டட் டு கோ ஃபார் சம் மோர் ட்ரிப்ஸ் வித் திஸ் பிளாட்ஃபார்ம் iDistribuneur அண்ட் த பீப்புள் எவ்ரிவன். ஈவன் சலோனி மேம் நீங்க வந்தா நல்லா இருக்கும் ட்ரிப்ஸுக்கு. ஓகே, ஷூர், நீங்க சொல்லுங்க. ஷூர், நான் சொல்றேன் மேம். ஸோ யா, லாஸ்ட் செஷன் வந்து ஹவு டு குவாலிஃபை ஃபார் இன்டர்நேஷனல் ட்ரிப் பார்த்தோம் இல்லையா? அதுல நான் சொல்லியிருந்தேன், இஃப் யூ கைஸ் ஆர் பிகினர், உங்களுக்கு லீட் ஜென்ரேட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் ட்ரிப்புக்கு இப்போ இந்த 5 months தான் இருக்குன்றதுனால லீட் ஜென்ரேட் பண்றதுல கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாம ஆட் ஜென்ரேட் பண்ணலாம். ஆட் ஜென்ரேட் பண்ணி யூ கேன் கெட் மேசிவ் லீட்ஸ் நான் சொல்லியிருந்தேன். பட் அந்த செஷன்ல அந்த டாபிக்ன்றதுனால ஐ ஷார்ட் அபவுட் த ஃபேஸ்புக் ஆட்ஸ். நீங்க ஃபேஸ்புக் ஆட் ரன் பண்ணலாம்னு நான் சொல்லி முடிச்சிருந்தேன். பட் ஸ்டில் நிறைய பேருக்கு ஃபேஸ்புக் ஆட் ரன் பண்றதே எப்படின்னு தெரியாது ப்ராப்பரா. பிகாஸ் அது நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி பண்றோம். 1000நாலும் வி ஆர் இன்வெஸ்டிங். அது வேஸ்ட் ஆயிடக்கூடாது. வி ஹாவ் டு ரன் த ஆட் ப்ராப்பர்லி. அது ஸோ அதுக்காக இந்த செஷன். இப்போ நீங்களே உங்களுக்கான ஆட் ரன் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலி இந்த செஷன் அட்டன் பண்ணாலே யூ கைஸ் கேன் ரன் ஆட் ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ அந்த ஆட் வந்து அஃப்லேட் மார்க்கெட்டிங்க்கு
இப்போ நீங்க லீட்ஸ் ஜெனரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டில் சம் பீப்பிள் ஃப்ரீலான்சிங்க்கு கேக்குறீங்க இல்லையா? ஃப்ரீலான்சரா வொர்க் பண்றதுக்கு Facebook ஆட் ஜெனரேஷன் எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னுட்டு. சேம் திங் ஒரு ஆட் ரன் பண்ண கத்துக்கிறதுனால, நான் சொன்ன மாரி லீட் ஜெனரேட் பண்ணி உங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பிசினஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தி செகண்ட் திங் இஸ் அதர்ஸ்க்கு ஆட் ரன் பண்ண நீங்க கத்துக்கிறீங்க. அப்ப அதர்ஸ்க்கு ஆட் ரன் பண்ணி குடுத்து, தெரியாதவங்களுக்கு ஆட் ரன் பண்ணி குடுத்து, அவங்க பிசினஸ் டெவலப் ஆகறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா? சோ தட் நீங்க ஃப்ரீலான்சரா இருப்பீங்க. அவங்க உங்க கிளையன்ட்டா இருப்பாங்க. சோ இன் திஸ் வே ஆல்சோ நீங்க கத்துக்கிற Facebook ஆட் ஜெனரேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வில் பட் கோ டு தி செஷன். பட் த திங் இஸ் நீங்க ஆட் ரன் பண்றதுக்கு முன்னாடி அந்த க்ளோசிங், ஃபாலோ அப், ஸ்டேட்டஸ் மார்க்கெட்டிங் இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும். பிகாஸ் நீங்க ஆட் ரன் பண்ணி லீட் வருவாங்க தான். பட் அவங்க ஆமா. கூட க்ளோஸ் பண்ண உங்களுக்கு வரணும். இட்ஸ் நாட் லைக் நீங்க ஆட் ரன் பண்ணிட்டீங்க, லீட்ஸ் வந்துட்டாங்கன்னா ஐ டோன்ட் நோ. யூ வில் ஹேவ் டு க்ளோஸ் them எல்லாம் நீங்க தான் பண்ணணும். சோ அது கூட உங்களுக்கு ப்ராப்பர் பிரிப்பரேஷன் இருக்கணும், நாலேஜ் இருக்கணும். யா. சோ பேசிக்கலி எல்லா டாபிக்ஸ்லயுமே ட்ரெய்னிங் இருக்கு ஐடியல் ப்ரெனர்ல. எல்லா டாபிக்ஸ்லயுமே. அண்ட் ஆல்மோஸ்ட் நான் இப்ப தமிழ்ல நானே நெறைய டாபிக்ஸ் எடுத்திருக்கேன். சோ இங்கிலீஷ், ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லயும் எல்லா டாபிக்ஸுமே இருக்கு. இப்போ ஒரு லீட் வராங்க. ஒரு நியூ நம்பரா ஒரு லீட் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு எப்படி மெசேஜ் பண்ணி, எப்படி கான்வர்சேஷன் கொண்டு போய் கன்வெர்ட் பண்ணி சேல் எடுக்கிறேன் அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, தென் மேம் சொல்ற மாரி நீங்க ஆட் ரன் பண்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல உங்களுக்கு இந்த ப்ராசஸே தெரியலன்னா, நீங்க ஆட் ரன் பண்ணி லீட் எடுத்தா, அந்த லீட நீங்க வேஸ்ட் பண்ற மாரி தானே. சோ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட்டு ஆ லீட் வராங்கன்னா, லீட் மேனேஜ்மென்ட் கத்துக்கணும். நீங்க எப்படி அவ்ளோ லீட் ஃப்ளோவ எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க? கான்டாக்ட் சேவ் பண்றதுக்கு ஆட்டோமேஷன்னா இருக்கு. நீங்க மேனுவலா பண்றது இருக்கு. அத பத்தி நீங்க கத்துக்கணும். அண்ட் ஆல்சோ ஆ அவங்களுக்கு கான்வர்சேஷன் அதுதான் வந்து அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங். அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்ன்ற டாபிக்ல நெறைய ட்ரெய்னிங் இருக்கு. அத பாருங்க. சோ அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்னா எப்படி என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும், அதுக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் நீங்க குடுக்கலாங்கிறது. அத பண்ணீங்கனாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு க்ளோசிங் நடக்கும். சோ மெயின் செட் ஆஃப் ட்ரெய்னிங்ல இருக்கு பாத்தீங்களா? நியர்லி 45 வீடியோஸ் கிட்ட இருக்கு. அத நீங்க தரோவா பாத்தீங்கனாலே, தென் வேற எதுவுமே தேவையில்ல. எவ்ரிதிங் இஸ் தேர் இன் தட் மெயின் செட் ஆஃப் ட்ரெய்னிங். ஓகே. சோ அதுல நீங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்கன்னா, தென் உங்களுக்கு Facebook ஆட் ரன் பண்ணிட்டு லீட் எடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் எல்லாமே ஈஸியா இருக்கும். So now we'll learn how to generate ads in Facebook. Actually நம்ம Facebook adன்னு சொல்றதுனால Facebookல மட்டும் தான் ஆட் ரன் பண்ண முடியும்னு கிடையாது. அது பேர் வந்து Facebook ஆட்ஸ் மேனேஜர்ல பண்றதுனால கேம்பெயின் பிசினஸ் அதுல பிசினஸ் அக்கவுண்ட் அதுல இருந்து எடுத்து பண்றதுனால அப்படி நேம் சொல்றோம். பட் அட் த சேம் டைம் சேம் பட்ஜெட்ல அந்த ஒரு வீடியோவ Facebookலயும் ஆடா ரன் பண்ண முடியும், Instagramலயும் ஆடா ரன் பண்ண முடியும், மெசேஞ்சர்ல பண்ண முடியும். So Facebook ஆட்ன்றதுனால இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் Facebook. Okay. I will share. Understood everyone? Let's start the session. Madhu, I will make you the host, then you can start, okay? Okay, madam. Yeah, you're the host now. All the best. Thank you, ma'am. Okay. You can off the chat before sharing the PPT. Done. Chat off பண்ணிட்டேன். So you guys can see, right? Yeah, it's visible. Okay. So boost your business with Facebook ads. Actually, the topic is going to be interesting. ஏன்னா இது வரைக்கும் பார்த்த டாபிக்ஸ் வந்து ஜஸ்ட் லேர்னிங் டாபிக்ஸா இருக்கும். நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது லேர்னிங்கா மட்டும் நிறைய இருக்கும். பட் இதுல பிராக்டிக்கல் ஒர்க் உங்களுக்கு அதிகமா இருக்கும் செஷனுக்கு அப்புறம். ஸோ செஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பிகாஸ் நான் நிறைய நடுவுல வந்து ஸ்கிரீன்ஷாட்ஸ் உங்களுக்கு வச்சு டெமோவா ஷோ பண்ணுவேன். அதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். பிகாஸ் ஆப்வியஸ்லி நம்ம கம்பெனி சைட்ல இருந்து இதோட ரெக்கார்டிங்ஸ் 2 daysல ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ரைட்? ஸோ ரெக்கார்டிங் வச்சுக்கிட்டே நீங்க ஆட் கூட சைட் பை சைட் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ முடிஞ்ச அளவுக்கு கவனிச்சுக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ இப்போ இந்த பிரசன்டேஷன்ல we are going to see 5 topics. First, what is Facebook ad, எதுக்கு இது, அண்ட் இந்த how to run adsல தான் கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். எப்படி ஆட் ரன் பண்றதுங்கிறது from A to Z. அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி ஆடை வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு பண்றதா இருந்தா நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கணும், இல்ல இது நீங்க ஃப்ரீலான்ஸ்க்கு பண்ணி ப்ராஃபிட் எடுக்கதா இருந்தா அப்படி எப்படி யூஸ் பண்ணிக்கணும். தென் காமனா இப்போ பிகினரா இருக்கீங்க இந்த Facebook ஆடுக்கு, அப்போ கண்டிப்பா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். தட்ஸ் இட். ஓகே. ஸோ ஆடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். வாட் இஸ் ஆட்? ஆட்ஸ் மேனேஜர்னா என்ன? கைஸ், இட்ஸ் நத்திங். நீங்க வந்து ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்றீங்க, அது நீங்க இன்ஸ்டாகிராம்ல போடுறீங்க. பிரைவேட் அக்கௌண்டா இருந்தா உங்களோட ஃபாலோவர்ஸ் மட்டும் பார்க்க முடியும்.
பப்ளிக் அக்கவுண்டா இருந்தா யாராச்சும் இன்ட்ரெஸ்டடா வந்து அவங்களா வந்து பேஜ பார்த்தா உண்டு. இல்ல கொஞ்சம் நம்மளோட வியூஸ் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா, ரேண்டமா அவங்களோட ஃபீட்ல காமிக்கும் நம்மளோட ரீல்ஸ். இது நார்மல். நம்ம ஏதோ பேமெண்ட் பண்ணி பண்ண போறதில்ல. பட் ஸ்டில் நம்மளோட ரீல்ஸ் அந்த அளவுக்கு ரீச் ஆகல. சோ, ரீலுக்கு ஒரு வீடியோ கிரியேட் பண்றீங்க இல்லையா? அதே வீடியோவ தான் ஆடா போட போறோம். ஆட்னா நீங்க ஒண்ணும் ஆட் மாதிரி நம்ம போய் அட்வர்டைஸ்மென்ட் நடிக்க போறது அப்படிலாம் கிடையாது. நார்மலா நீங்க கிரியேட் பண்ண ஒரு வீடியோ. ஓகே. அத நீங்க ஆடா போட போறீங்க. ஆடா போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்க ஃபோன் யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் நோட் பண்ணியிருப்பீங்க. நம்ம Googleல போய் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்ட சர்ச் பண்ணி பார்த்திருப்போம். Instagramல வந்து அதோட அட்வர்டைஸ்மென்ட்லாம் வரும் நமக்கு. Instagramல அதோட அட்வர்டைஸ்மென்ட் காட்டும். ஸ்டோரீஸ் பார்த்துட்டு இருப்போம். அப்ப நடுவுல ஏதாச்சும் ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வரும் ஸ்டோரியிலேயே. இல்ல ரீல்ஸ் பார்க்கும்போது கீழ ஷாப் நௌன்னு வரும். ஸ்பான்சர்ட் பை அப்படின்னு வரும். ரைட்? அதெல்லாம் தான் ஆட். அவங்க பே பண்ணி நம்மளோட ஃபீடுக்கு நம்ம அந்த அந்த ஆட பார்க்குற மாரி புஷ் பண்றாங்க அந்த வீடியோவ. யாருன்னா இந்த Facebook ஆட்ஸ் மேனேஜ்மென்ட். ஏன்னா நம்ம பே பண்றோம். நம்ம ஆட் வந்து நம்ம வீடியோ இத்தன பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு நம்ம பே பண்ணி செட் பண்றதுனால, இத்தன பேருக்கு நம்மளோட வீடியோ வந்து அஃப்கோர்ஸ் போய் ரீச் ஆகும். ஓகே. அதுக்காக தான் பண்றோம். அண்ட் இதுல வந்து எப்போ ஆட ரன் பண்ணணும், எந்த லொகேஷன்ல ரன் பண்ணணும் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். வென் அண்ட் வேர்ன்னு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். லொகேஷன் இன் த சென்ஸ் இந்தியா இல்ல எந்த கண்ட்ரிக்கு நம்ம ஆட் ரன் பண்ணணும் அப்படி. அண்ட் ஆல்சோ அ வென் மீன்ஸ் இப்போ இன்னைக்கு பண்ணணுமா நாளைக்கா அது நான் சொல்ல வரேன். ஓகே. சோ நம்ம ஒரு ஆட் ரன் பண்றதுனால நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் டேவே தெரிஞ்சிரும். அந்த ஆட்க்கு என்ன ரிசல்ட்ங்கிறது. உங்க ஆட் நல்லா இருக்கு. உங்க ரீல் நல்லா இருக்கு அப்டின்னா, உங்களுக்கு அன்னைக்கு லீட்ஸ் ஃப்ளோ வச்சு உங்களுக்கு இந்த ஆட் நாங்க பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்டின்னு மெசேஜ் பண்றாங்க இல்லையா? அந்த மெசேஜஸ்ல வர பெர்சன் எத்தன பெர்சன்ஸ் வராங்க அப்டிங்கிறத வச்சே உங்க ரீல் நல்லா ரீச் ஆயிருக்கா, உங்க ஆட் நல்லா ரீச் ஆயிருக்கான்றது உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகே. சோ அதுக்கேத்த மாதிரி உங்களால சேஞ்சும் பண்ணிக்க முடியும். ஆன் அண்ட் ஆஃப்பும் பண்ணிக்க முடியும். நீங்க ஒரு 350 பட்ஜெட் வச்சு ஒரு வீடியோ போடுறீங்க. ஓகே. மார்னிங் போடுறீங்க. ஈவ்னிங் வரைக்கும் எதுவுமே வரல அப்டின்னா, நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க பட்ஜெட்டுக்கு வேற ஒரு வீடியோவாச்சும் கிரியேட் பண்ணி போட முடியும் வேஸ்ட் பண்ணாம. ஓகே. சோ இதுல வந்து வீடியோ தான் மேட்டர். ப்ராசஸ் வந்து சிம்பிள் தான். எப்படி ஆடா போட போற ப்ராசஸ் வந்து சிம்பிள். எல்லாருமே ஒரே ப்ராசஸ் தான் பண்ண போறீங்க. பட் எல்லாருக்குமே ஒரே ரிசல்ட்ஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, நோ. யாரோட வீடியோஸ் நல்லா அட்ராக்டிவா இருக்கோ, யார் நல்லா கொஞ்சம் கிரியேட்டிவா பண்றீங்களோ, அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். சோ ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுறீங்கன்னா, அந்த வீடியோவோட குவாலிட்டி, கன்டென்ட் தட் ஒன்லி மேட்டர்ஸ். ஓகே. எஸ். How to run Facebook ad. So first, in the first screen, second screen, third screen, ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க கைஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே. இதுல வந்து 4 பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். நான் இப்போ நெக்ஸ்ட் இந்த 3 ஸ்கிரீன்ஸ் மட்டும் காமிக்கிறேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. இந்த பேஜ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்கல்ல? நவ் இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. These steps and இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த 13 ஸ்டெப்ஸ்ல நீங்க ஆட் ரன் பண்ணிடலாம். சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒன் மோர் திங். நான் வந்து இப்போ இந்த ஸ்டெப்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு ஸ்கிரீன்ஷாட்ஸ் காமிக்கிறேன். அதுல பார்த்தீங்கன்னா நெறைய ஆப்ஷன் செட் பண்றதுக்கு இருக்கும். பட் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது வரைக்கும் பண்ணா போதும். இதுல இல்லாம ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா, அது வந்து ஆப்ஷனல் தான். நீங்க அதெல்லாம் செட் பண்ணி தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது. கிளியர்? சோ தி திங் இஸ் பாயிண்ட்ஸா இங்க இருக்கு. பட் ஐ ஹேவ் டு ஷோ தி ஸ்கிரீன்ஷாட்ஸ் டு யூ. ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் லைன் அதாவது லாகின் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கான பேசிக் ரெக்யர்மென்ட்ஸ் என்ன இருக்கணும்ன்றது நான் லாஸ்ட் செஷன்லயே சொல்லியிருந்தேன். யூ கைஸ் ரிமெம்பர். ஓல்ட் Facebook அக்கவுண்டா தான் இருக்கணும். ஆட் ரன் பண்றதுக்காக ஒரு நியூ அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி பண்ணாதீங்கன்னு சொன்னேன். சோ யூ கைஸ் ஷுட் நாட் டூ தட். ஆட் இப்ப நீங்க புதுசா ஆட் ரன் பண்ண போறேன்றதுக்காக ஒரு புது Facebook அக்கவுண்ட் கிரியேட் பண்ணாதீங்க. உங்களோட அது வந்து ரிசல்ட் இருக்காது. என்கேஜ்மென்ட் ப்ராப்பரா இருக்காதுன்னு மோஸ்ட் ஆஃப் த இடத்துல நான் லேர்ன் பண்ணிட்ட இடத்துலலாம் சொன்னது. சோ ஒரு ஐடி எப்படியோ ஒரு Facebook ஐடி உங்ககிட்ட இருக்கும். ஓல்டு ஐடி இருக்கும். இல்ல ரிலேட்டிவ்து, இல்ல ஃபேமிலிது யாராச்சும் இருந்ததுன்னா, அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா, எதுவுமே இல்லையா, ஒரு புது Facebook அக்கவுண்ட் லாகின் பண்ணிட்டு, அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் அத நார்மலா யூஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ ஃபாலோ பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் போஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறது, ஆர் எல்ஸ் அந்த மாரி ஒரு 2 வீக்ஸ்க்கு நார்மலா யூஸ் பண்ணிட்டு, தென் யூ கைஸ் கேன் ஸ்டார்ட் ரன்னிங் யுவர் ஆட்ஸ். ஓகே.
ஸோ நான் லாஸ்ட் செஷன்ல சொல்லியிருந்தேன் திஸ் வெப்சைட் தட் இஸ் business.facebook.com/overview. நான் லாஸ்ட் இதுல இதை சொல்லியிருந்தேன் business.com facebook.com/overview. ஸோ இந்த லிங்க்ல போயிட்டீங்க, இது சர்ச் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த மெட்டா ரிலேட்டட் வெப்சைட் லிங்க் ஒன்று வரும். அதுல போயிட்டு உங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோட ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுவீங்க. இட் மீன்ஸ் தட் இந்த மெட்டா, அதாவது business.facebook.com இதுலயும் உங்க நார்மல் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையும் நம்ம மர்ஜ் பண்ணிட்டா மாதிரி இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து உங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கிட்டா போதும். இது நான் லாஸ்ட் டைம் பண்ணிக்க சொன்னேன். இது பண்ணிட்டு நீங்க ஆட் ரன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், ரைட்? பட் நவ் வில் ஸ்டார்ட். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகேன், ஓகே, யா, யூ கைஸ் கேன் see this, right? ஸோ நான் இதுதான் சொன்னேன், இது நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க வேண்டாம், நோட்ஸ் மாதிரி நோட்ஸ் கூட எடுத்துக்க வேண்டாம். பிகாஸ் நான் எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து இப்போ நீங்க எடுத்த அந்த 3 ஸ்கிரீன்ஷாட்ஸ்ல இருக்கும். ஓகே, நான் கிளியரா எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்றதுல இருந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அந்த business.facebook.com/overview கிளிக் பண்ணி உங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிடுங்க. தட்ஸ் இட், கிளியர் தட். தென் கூகுள்ல வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர்னு டைப் பண்ணணும். ஃபர்ஸ்டே ஒரு வெப்சைட், ஒரு லிங்க் வருதா, ஆட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபார் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெட்டா ஃபார் பிசினஸ். அதுல தான் போயிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ண போறோம். ஸோ இங்கே என்ன போட்டிருக்குன்னு பாருங்க, ஆட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபார் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். ஸோ ரெண்டுத்துலயுமே பண்ணிக்க முடியும், ரைட்? இதை சர்ச் பண்ணிட்டு இந்த லிங்க் உள்ள we have to go. தென் அந்த லிங்க் உள்ள போன உடனே we will get like this, we will get something like this, ads managerன்னு வரும். இங்க டாப் ரைட் கார்னர்ல ஸ்டார்ட் நவுன்னு இருக்கா, ஸ்டார்ட் பண்ண போறோம் டைரக்டா. ஆக்சுவலா நீங்க ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டீங்க, business.facebook.comல உங்க அக்கௌண்ட் லாகின் ஆயிருக்கு. ஸோ எல்லாருக்குமே இப்படிதான் வரும். கூகுள்ல போயிட்டு அந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர் போட்டு அந்த வெப்சைட் உள்ள போனோம்னா இந்த ஸ்கிரீன் வரும். ஸ்டார்ட் நவ் கிளிக் பண்ணணும். தென் ஸ்டார்ட் நவ் கொடுத்த உடனே எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இது வந்து காமன். ஓகே, இதுல இருக்கு பாருங்க. ஸோ இந்த பேஜ் வந்து காமன் பேஜ். நீங்க ஆடா ரன் பண்ண அப்புறம் இதுல சில சேஞ்சஸ் இருக்கும். இந்த இடத்துல லெஃப்ட்ல பாருங்க, நல்ல லெஃப்ட்ல கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ நம்ம ஆட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஆப்வியஸ்லி வி ஹாவ் டு கோ டு கிரியேட். கிரியேட்டை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். சூஸ் அ கேம்பெயின் ஆப்ஜெக்டிவ்னு வரும். ஓகேங்களா? இதுல 6 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல இருந்து நீங்க சூஸ் பண்ணணும் உங்களோட ஆட், நீங்க போட போற ஆடு அது மூலமா உங்களுக்கு என்ன வேணும் அதை தான் இதுல இருந்து சூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? மோஸ்ட்லி இப்போ நமக்கு பீப்புள் நம்மள டெக்ஸ்ட் பண்ணணும், நிறைய பேர் நமக்கு டெக்ஸ்ட் பண்ணணும். அது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கும் சரி இல்ல ப்ராஃபிட்டா பண்றதுக்கா சரி, ரெண்டுத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்குமா. ஸோ டிஃபால்ட்டா யூ கேன் கிவ் டிராஃபிக்ன்ற ஆப்ஷன். டிராஃபிக்னா பீப்புள், மோர் என்கேஜ்மெண்ட்ஸ் தான் டிராஃபிக் ஆக்சுவலி. ஓகே, அதாவது லைக் தே ஹாவ் டு கிளிக் த லிங்க் அண்ட் கம் அப்படின்ற பீப்புள் தான் வேணும் நமக்கு. ஸோ டிராஃபிக்ன்ற ஆப்ஷனே கொடுத்துட்டு செலக்ட் பண்ண அப்புறமா உங்களுக்கு இந்த கீழே கண்டினியூ இப்போ காமிக்கல, அந்த கண்டினியூ வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும் இந்த மாதிரி டிராஃபிக்கை செலக்ட் பண்ண உடனே. ஓகே, டன். ஸோ டிராஃபிக் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. சிம்பிள் ஸ்டெப்ஸ், ரைட்? யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது வரைக்கும் புரியுதுங்களா? டன். கண்டினியூ கொடுத்த அப்புறமா கீழே இருக்கிறது இல்லையா, அது வந்து ஆப்ஷனல் தான், அங்கேயே போட்டிருக்க ஆப்ஷனல்னு. ஸோ அது தேவையில்லை. மேலே டிராஃபிக் கொடுத்து கண்டினியூ கொடுத்தாலே அது லோட் ஆகி இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஓகே, சி இப்போ இந்த இடத்துல 3 பாயிண்ட்ஸ் இருக்கு லெஃப்ட் சைட்ல. நியூ டிராஃபிக் கம்பைன், நியூ டிராஃபிக் ஆட் செட், நியூ டிராஃபிக் ஆட். அந்த 3 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ப்ளூ கலர்ல இருக்குங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணோடனே அதுவே ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் வரும், தேர்ட் வரும், தேர்ட் எண்டில் பப்ளிஷ் ஆயிடும் நம்ம ஆட். ஓகே, அண்ட் யூ கைஸ் இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு வீடியோ நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதை தான் நீங்க ஆடா போட போறீங்க, ரைட்? வீடியோஸ் இல்லாம இதெல்லாம் பண்றது யூஸ்லெஸ், கரெக்ட்டுங்களா? ஏன்னா லாஸ்ட்ல போஸ்ட் பண்றதுக்கு வீடியோ வேணும். ஓகே, ஸோ நியூ டிராஃபிக் கம்பைன் இருக்கு. இந்த இடத்துல கம்பைன் நேம் கேட்குறாங்க இல்லையா, கேம்பெயின் நேம்ல நீங்க வந்து யூ கேன் கிவ் ரேண்டமா எது வேணா கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூ டிராஃபிக்
இன்ஸ்டா ஆர் ஃபேஸ்புக் சம்திங் ஏதோ ரேண்டம் நேம் தான் யூ ஹேவ் டு கிவ். கேம்பெயின் நேம் குடுத்துட்டு தென் ஸ்பெஷல் கேட்டகரி. ஓ ஐ கான்ட் கிளிக் இட் ரைட். யா இந்த ஸ்பெஷல் கேட்டகரின்னு இருக்கு இல்லையா, இதுல வந்து யூ ஷுடன்ட் செலக்ட் எனிதிங். கரெக்ட், யூ ஷுட் நாட் செலக்ட் எனிதிங். தென் செகண்ட் நேம் மட்டும் இதுல வைக்கணும், வேற எதுவும் இதுல பண்ண வேண்டியது இல்ல. கேம்பெயின் நேம் மட்டும் கொடுக்கணும். நேம் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா there will be இந்த ஏபி டெஸ்ட் அட்வான்டேஜ் கேம்பெயின் பட்ஜெட்னு ரெண்டும் ஆஃப்ல இருக்கும், அது ரெண்டும் ஆன் பண்ணிக்கணும். ஓகே, ஆக்சுவலா இந்த எல்லா ஸ்டெப்ஸுமே நான் வந்து ரிட்டனாவும் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிரீன்ஷாட்ஸோட உங்களுக்கு அந்த லைன்ஸ் வச்சு பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். இதை அப்படியே ஸ்க்ரால் பண்ண வேண்டியதுதான். கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஏபி டெஸ்ட்டை ஆன் பண்ணிட்டு தென் அட்வான்டேஜ் கேம்பெயின் பட்ஜெட்டை ஆன் பண்ணிடுங்க. இந்த பட்ஜெட்டை செட் பண்ண அப்புறமா கீழே காமிக்குது இல்லைங்களா டெய்லி பட்ஜெட், சாரி இங்க கீழே டெய்லி பட்ஜெட் 800ன்னு இருக்கு இல்லையா, அது வந்து டிஃபால்ட்டா அதுலயே இருக்கிறது. அது டிஃபால்ட்டா இருக்கிறது. இந்த இடத்துல தான் நீங்க செட் பண்ண போறீங்க உங்களோட பட்ஜெட்டை. ஸோ டெய்லி பட்ஜெட்ல நான் சொல்றேன், டெய்லி பட்ஜெட்டே வைங்க. அந்த இடத்துல லைஃப் டைம் பட்ஜெட்னு ஒன்று இருக்கும், அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். பட் டெய்லி பட்ஜெட்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 800 இருக்கா, யூ கைஸ் கேன் கிவ் 1000. நான் சொன்ன மாதிரி 1000 கொடுத்துட்டு 3 வீடியோஸா ரன் பண்ணிக்கலாம், இல்ல 2 வீடியோஸாவும் ரன் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து உங்களுக்கே தோணும் இல்லையா, என்னோட வீடியோஸ் கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு, அந்த அளவுக்கு ஒன்றும் வீடியோஸ் இதுவா இல்லைன்னா ஒரு 3 வீடியோவா போட்டுக்கோங்க, ஏன்னா ஏதாச்சும் ஒன்றுத்துக்காச்சும் வரட்டும். இல்ல என் வீடியோஸ் பக்காவா இருக்குன்னா பக்காவா ஒரு வீடியோ போட்டா கூட போதுமே. யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட், அந்த 1000 ரூபி நீங்க செட் பண்ற பட்ஜெட்க்கு சூப்பரா ஒரு வீடியோ போட்டாலே போதும். இல்ல எனக்கே தெரியுது கொஞ்சம் அந்த அளவுக்கு வீடியோல கண்டென்ட் இல்ல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா 3 வீடியோஸா கூட 350 350 350ன்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ டெய்லி பட்ஜெட்டே இருக்கட்டும். இந்த பக்கம் நீங்க அமௌண்ட் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண போறீங்களோ யூ கைஸ் கேன் கிவ். நான் வந்து அட்வைஸ் பண்றது 1000. ஓகே, அவ்வளவுதான். பட்ஜெட் செட் பண்ணிட்டு இங்க நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டியதான். நேம் செட் பண்ணோம், ஏபி டெஸ்ட் ஆன் பண்ணோம், கேம்பெயின் பட்ஜெட்டை ஆன் பண்ணோம், டெய்லி பட்ஜெட்டே வச்சுட்டு பட்ஜெட் எவ்வளோன்னு கொடுக்க போறோம். இந்த 4 ஸ்டெப்ஸ் இதுல கம்ப்ளீட் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா ப்ளூ கலர்ல, அந்த நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா நான் சொன்னேன் பாருங்க, லெஃப்ட் சைட்ல பாருங்க செகண்ட் ஸ்டெப் வந்துருச்சு அதுவே நெக்ஸ்ட் கொடுத்த உடனே. ரைட், ஸோ அதுல அந்த 4 இதுதான் முடிக்க போறோம். டன். இங்க ஆட் செட், இங்க நேம் இருக்கா, இந்த நேம் இட்ஸ் நாட் கம்பல்சரி, இங்க நேம் கொடுக்கணும்னு இல்ல. அதுக்கு கீழே இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கான்வர்சேஷன் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மோஸ்ட்லி இங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து we are working as affiliate marketers, ரைட்? இப்போ நம்ம எல்லாரும் ஸோ நமக்கு வந்து பீப்புள் வந்து வாட்ஸ்அப்ல வரணும். இன்ஸ்டா போயிட்டு வாட்ஸ்அப் வர்றது வந்து அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பீப்புளை கண்டிப்பா கொஞ்சம் லீட்ஸை கண்டிப்பா வேஸ்ட் பண்ற மாதிரி இன்ஸ்டா வாங்கன்ற மாதிரி லிங்க் கொடுத்துருவோம். இன்ஸ்டால இருந்து திரும்ப அவங்களை வாட்ஸ்அப் கொண்டு வரணும் இல்லையா நமக்கு. ஸோ நமக்கு லீட்ஸ் வந்து டைரக்டா வாட்ஸ்அப்பே தானே வேணும். ஸோ கான்வர்சேஷன் லொகேஷன் எங்க நடக்கணும்ன்றத நீங்க 4th ஆப்ஷன் வாட்ஸ்அப் கொடுத்துருங்க அந்த இடத்துல. ஓகே, தட்ஸ் இட். இந்த இடத்துல வாட்ஸ்அப்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு திரும்ப கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா கேக்குது பாருங்க, எப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் டேட். அந்த இடத்துல டெய்லி பட்ஜெட் எவ்வளோன்னு கொடுத்துட்டீங்க. அந்த ஆட் எப்பத்துல இருந்து ரன் ஆக ஸ்டார்ட் பண்ணணுங்கிற டேட் இங்க கொடுக்கணும். ஓகே, டேட் கொடுத்துட்டு அண்ட் டைம் நீங்க செட் பண்ணிட்ட அப்புறமா எண்ட் டேட் தேவையில்லை, பிகாஸ் டெய்லி லிமிட் வச்சு ஒரு பட்ஜெட் 1000 தானே கொடுக்குறோம். அப்ப அந்த 1000 முடிகிற வரைக்கும் லெட் த ஆட் ரன், நீங்க எண்ட் பண்ண வேண்டாம். ஸோ எண்ட் டேட் கொடுக்க வேண்டாம். ஓகே, பட்ஜெட் அண்ட் ஷெட்யூலுக்கு அப்படியே கீழே வந்து ஆடியன்ஸ். ஓகே, நம்ம பிசினஸ்க்கு மென் தான் வேணும் விமன் தான் வேணும்னு எதுவும் கிடையாது, ரைட்? ஆடியன்ஸ் வந்து ஜென்ரல், அப்போ ஜென்ரலா ஆல் கொடுத்துருங்க. டீடைல்டு டார்கெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். அந்த இடத்துல இங்க பிசினஸ்னு கொடுத்து நிறைய ஆப்ஷன் வருது இல்லையா, பிசினஸ் அண்ட் ஃபினான்ஸ், அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. பிசினஸ் அண்ட் ஃபினான்ஸே நீங்க ஜென்ரலா வச்சுக்கலாம். இட் இஸ் லைக் அ டிஃபால்ட் நம்ம பிசினஸ்க்கு ரிலேட்டடா. ஓகே, ஏன்னா இப்போ நம்ம போடுற வீடியோவும் வந்து பிசினஸ் ரிலேட்டட் தான். நம்ம வந்து எதுவும் ப்ராடக்ட் சேல் பத்தி போட போறது இல்லை, ஏதாச்சும் மேக்கப் ப்ராடக்ட் பத்தியோ ட்ரெஸ்ஸஸ் பத்தியோ எதுவும் கிடையாது. இட்ஸ் பிசினஸ். ஸோ பிசினஸ்னே கொடுத்துருங்க. தென் அதுக்கு கீழே பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ யா, பிளேஸ்மெண்ட்ஸ்ல வந்து எந்த மாதிரி மொபைலுக்கு நம்மளோட ஆட் போய் ரீச் ஆகணும், அங்கேயும் ஏதாச்சும் ஸ்பெசிபிசிட்டி இருக்கா? ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு தான் போகணும், ஐபோனுக்கு தான் போகணும்? நோ, ரைட்? ஆல் மொபைல் டிவைசஸ்க்கு கொடுத்துருங்க. இந்த மாதிரி
முடிஞ்ச அளவுக்கு ஜென்ரலா குடுக்க நமக்கு தான் லீட்ஸ் நெறைய வருவாங்க. நம்ம ஏன் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிய விட்டு ஷார்ட் பண்ணிக்கணும்? ஆ ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூசர்ஸ்க்கு மட்டும், ஐஃபோன் ஃபோன் யூசர்ஸ்க்கு மட்டும் நம்ம சொல்றதுனால, நம்மளே நம்மளோட லீட்ஸ குறைச்சுக்கிற மாதிரி. ஸோ எல்லாமே மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு ஆல், ஜென்ரல் அப்படிங்கிற ஆப்ஷன்க்கே போங்க. ஜெண்டர், ஜென்ரல் அண்ட் மொபைலும் வந்து ஆல் மொபைல் டிவைஸ். ஆல்சோ ரைட் சைட்ல பாருங்க, நம்ம செட் பண்ற பட்ஜெட் பொறுத்தே அந்த இடத்துல காமிக்கும். எஸ்டிமேட்டட் ஆடியன்ஸ் சைஸ் இந்த அளவுல இருந்து இந்த அளவு வரைக்கும் ரீச் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கறத அங்கேயே பார்த்துக்க முடியும். ஓகே. தென் ஓகே. சோ இப்போதைக்கு இந்த இடத்துல பார்ட்னர்ஷிப் ஆடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ தான். நம்ம வந்து இன்ஸ்டால கொலாபரேட் பண்ணுவோம் இல்லையா? ஒரு 2 அக்கவுண்டோட வீடியோஸ் சேர்ந்து போடுவோம். அதாவது ஒரு நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்க அக்கவுண்ட், நம்மளோடது நியூ அக்கவுண்ட். அப்போ அவங்கள நம்ம கொலாபரேட் பண்ணி போட்டோம்னா, அவங்களோட ஃபாலோவர்ஸும் நம்மளோட வீடியோ பார்ப்பாங்க. ஓகே. அந்த மாரி தான் இந்த பார்ட்னர்ஷிப்பும் ஆடும். பட் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர் தெரியும், ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க, இல்ல பே பண்ணி பண்றதுக்கு ரெடியா இருக்காங்கன்னா குடுக்கலாம். பட் நம்ம இங்கேயே 1000 ஸ்பெண்ட் பண்றோம். ஓகே. சோ திரும்ப ஒரு பார்ட்னர்ஷிப்காக யாருக்கோ பே பண்ண வேண்டாம்னு நெனச்சீங்கன்னா, அந்த ஆப்ஷன் வேண்டாம். ஓகே. லெட் இட் பி. அண்ட் ஒன் மோர் திங் கைஸ். சாரி. இந்த இடத்துல ஆல் மொபைல் டிவைஸ்க்கு நீங்க குடுத்துட்ட அப்புறமா, நெக்ஸ்ட் ஆப்ஷன் போன அப்புறம் நெக்ஸ்ட் குடுக்கணும். நெக்ஸ்ட் குடுத்த அப்புறம் 3 ஸ்டெப் வந்துருச்சு பாருங்க லெஃப்ட்ல. ஓகே. டாப் ரைட் கார்னர்ல 3 ஸ்டெப்பே வந்துருச்சு. தட் இஸ் த லாஸ்ட் ஸ்டெப். இதுல தான் பார்ட்னர்ஷிப் வேணுமான்னு கேட்கறாங்க. நோ. சோ மேல அந்த ஐடென்டிட்டில நீங்க எதுவுமே செலக்ட் பண்ண வேண்டாம். ஓகே. தென் கீழ ஆட் செட்டப். ஆட் செட்டப்ல இதுவும் டிஃபால்ட். யூசுவலா நீங்க இந்த ஆப்ஷனே செலக்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோ. ஓகே. சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோவா போட்டா தான் ப்ராப்பரா போடுற ஒரு வீடியோக்கான அட்டென்ஷன் கிடைக்கும். நீங்க 2 வீடியோவையும் அட் அ டைம்ல பார்க்குற மாரி போடுறது வந்து வேண்டாம். ஏன்னா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு 2 வீடியோ தனித்தனியா ரீச் ஆகட்டும். ரைட்? சோ சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோன்ற ஆப்ஷன குடுத்துட்டு we have to scroll down. ஓகே. ஓகே. ஸ்க்ரால் பண்ண அப்புறமா பிரைமரி டெக்ஸ்ட் ஹெட்லைன்னு கேக்குது இல்லையா? பிரைமரி டெக்ஸ்ட்ங்கிறது இஸ் நத்திங் பட் கேப்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஏதாச்சு ஆ இப்ப நம்ம ரீல் போட்டா எப்படி கேப்ஷன் போடுறோமோ, ஒரு 2, 3 லைன்ஸ்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி உங்க வீடியோக்கு ஏதாச்சு ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, பிரைமரி டெக்ஸ்ட்ல ஆட் பண்ணலாம். ஓகே. அது வந்து Instagramல கீழ காமிக்கும். கேப்ஷன் மாரியே கீழ காமிக்கும். வேறஸ் ஹெட்லைன்ன்றது Facebookல ரன் ஆகும்போது மேல நல்லா பெருசா வரும். என்ன டைப் பண்ணி ஹெட்டிங் போடுறீங்களோ, அது வந்து அந்த ஆட் ஆர் எல்ஸ் ஐ மீன் வீடியோ ஆர் எல்ஸ் இமேஜ்க்கு மேல யூ வில் கெட் இட். தென் பட் இந்த இடத்துல ஐ மிஸ்ட் அ பிக் திங். யா. சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோன்னு செலக்ட் பண்ண அப்புறமா, ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு அப்லோட் த வீடியோ ரைட்? நம்மளோட வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தானே அதுக்கு கீழ கேப்ஷன்ஸ் ஆர் எல்ஸ் ஹெட்லைன் போட முடியும். சோ அங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க மீடியா. மீடியா கிளிக் பண்ணி ஆட் மீடியா குடுத்தீங்கன்னா, ஆட் இமேஜ், ஆட் வீடியோன்னு வரும். இமேஜா போட போறதில்ல. நம்ம வீடியோ தான் எப்படியும் போடுவோம். சோ வீடியோ கிளிக் பண்ணீங்கன்னா, உங்க ஃபைல்ஸ்க்கு போகும். லேப்டாப்ல இருந்து போடுறீங்கன்னா, லேப்டாப்ல அந்த வீடியோ வச்சுக்கோங்க. உங்க ஃபைல்ஸ்ல இருந்து போகும். அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஓகே. வீடியோ அப்லோட் பண்ணி, அப்புறம் கேப்ஷன் அதாவது பிரைமரி டெக்ஸ்ட் அண்ட் ஹெட்டிங், ஹெட்லைன் இத போட்டுட்டு இதோ இங்க நான் வச்சிருக்கேன் பாருங்க. ஆட் மீடியா கிளிக் பண்ணா, ஆட் இமேஜ், ஆட் வீடியோன்னு ஆப்ஷன் வருது. ஆட் வீடியோ குடுத்து, தென் யூ கைஸ் கேன் ப்ரோசீட். அண்ட் கீழ ஸ்க்ரால் பண்ண உடனே ப்ராப்பர் ஃபோன் நம்பர் கேக்குதுங்களா? கண்ட்ரி கோட்ல வந்து இந்தியன் கோட் 91 குடுத்துட்டு, தென் ப்ராப்பர் உங்களோட ஃபோன் நம்பர் குடுத்துட்டு, தென் யூ கைஸ் கேன் பப்ளிஷ். சிம்பிள். ஓகே. இதுல எங்கேயுமே வந்து ஆ நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கும். பட் நான் அத இங்க மென்ஷன் பண்ணலன்னா, அத நீங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்டின்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ டீட்டெயில்ஸ் குடுக்குறோமோ நம்ம இந்த மாரி சில விஷயம் செட் பண்றோம் இல்லையா? இந்த டீட்டெயில்னால இந்த ஆட் போடுறோம். பிசினஸ்க்காக இவங்களுக்கு ரீச் ஆகணும். இந்த ஃபோன் வச்சிருக்கவங்களுக்கு ரீச் ஆகணும்னு எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிட்டே போறோமோ, பட்ஜெட் இழுக்கும் அந்த ஆட். சோ ரொம்ப எல்லா டீட்டெயில்ஸும் குடுக்காம, இப்ப நான் மென்ஷன் பண்ண பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க பண்ணிட்டு, பப்ளிஷ் குடுத்தீங்கனாலே, தென் இந்த ₹1000 யூ கேன் ரன் குட் ஆட்ஸ். குட் 3 ஆட்ஸ். ஓகே. சோ
இந்த இடத்துல உங்களோட ப்ராப்பர் ஃபோன் நம்பர் நீங்க டைப் பண்ணிட்டு பப்ளிஷ் குடுத்தீங்கன்னா, இங்க பப்ளிஷ் ஆகுது. பப்ளிஷ் ஆகுற மாரி காமிக்குதுங்களா? இட்ஸ் கெட்டிங் லோடட். ஸோ லோட் ஆகி பப்ளிஷ் ஆன அப்புறம் இந்த மாரி பேஜ்க்கு தான் வரும். ஓகே. இந்த மாரி பேஜ்க்கு வந்து யுவர் ஆட் இஸ் ப்ராசஸிங்ன்னு இருக்கா? இட்ஸ் பிகாஸ் ஆ ஆஃப் கோர்ஸ் நம்ம என்ன என்ன மாரி வீடியோ போடுறோம் அப்படிங்கிறத அப்ரூவ் பண்றதுக்கு ஒரு டைம் வேணும் இல்லையா? ஏதாச்சும் வயலன்ட் கன்டென்ட் இருக்கா? ஆர் எல்ஸ் நார்மல் வீடியோ தானன்ட்டு அந்த ப்ராசஸிங் டைம் தான். ப்ராசஸ் ஆகி உங்க வீடியோ இஸ் வெல் அண்ட் குட். இதுல எந்த ஒரு வயலன்ட் கன்டென்ட்டும் இல்ல. அந்த மாரி எதுவும் நெகட்டிவிட்டி இல்ல அப்படின்றப்போ, தென் நம்ம ஆட் வந்து ப்ராசஸ் ஆயிடும். ப்ராசஸிங்ல இருக்கிறது ப்ராசஸ் ஆயிடும். ஓகே. ப்ராசஸ் ஆன அப்புறம் ப்ராசஸ் ஆயிடுச்சு மீன்ஸ் உங்க ஆட் வந்து ரன் ஆக ரெடி ஆயிடுச்சு. நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க. ஒரு ஸ்டார்ட் டேட் குடுத்திருப்பீங்க இல்லையா? ஸ்டார்ட் டேட், டைம். அந்த டைம்க்கு அது ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஒன் அண்ட் ஒன்லி இஃப் யூ ஹேவ் த பட்ஜெட். கரெக்ட்? ₹1000 வந்து செட் பண்ணி மட்டும் வச்சிருக்கோம். அக்கவுண்ட்ல போட்டோமா 1000? அக்கவுண்ட்ல 1000 ஐ மீன் 0ல இருந்தா, அந்த ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டைம் வந்தாலும் ஆட் பப்ளிஷ் ஆகாது. ஐ மீன் ஆட் ரன் ஆகாது. ஸோ, இப்ப நம்ம வந்து ₹1000 பட்ஜெட்டா செட் பண்ணியிருக்கோம். அத வந்து இதுல ஃபண்டா நீங்க ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்றீங்க அப்படின்னா, இப்போ நம்மளோட ஸ்டார்ட்டிங் பேஜ் மாரியே வந்துருச்சு பாருங்க இந்த பேஜ். இந்த லெஃப்ட்ல இருக்க கிரியேட்ட குடுத்து தான் இப்ப நம்ம இவ்ளோ ப்ராசஸும் பண்ணோம். ரைட்? இங்க டாப் இந்த லெஃப்ட்ல கார்னர்ல இருக்க கிரியேட்ன்ற ஆப்ஷன் குடுத்து தான் இப்ப இவ்ளோ ஆப்ஷன்ஸும் நம்ம பண்ணோம். பப்ளிஷ் பண்ண உடனே திரும்ப அதே பேஜ் வந்துருச்சு. ஸோ, திரும்ப லெஃப்ட் சைட்ல நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கா? அந்த கிரியேட்டுக்கும் பக்கத்துல நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கா? அதுல பில்லிங்ன்னு இருக்க ஆப்ஷன கிளிக் பண்ணணும். பிகாஸ் வி ஆர் கோயிங் டூ சீ முதல்ல எவ்ளோ அமௌண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ, பில்லிங்ல போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க உங்களுக்கு காமிக்குது. அதாவது பேலன்ஸ் வந்து 0. ஓகே. பேலன்ஸ் 0. இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாச்சும் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பேமெண்ட் ஆக்டிவிட்டிலாம் இருக்கு பார்க்கணும்னா இங்க பார்த்துக்கலாம். இங்க லெஃப்ட் சைட்ல பேமெண்ட் செட்டிங்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? ஸோ, அந்த பேமெண்ட் செட்டிங்ஸ்ல கிளிக் பண்ணீங்கன்னா, தட்ஸ் இட். இங்க மேல வந்து ஆட் ஃபண்ட்ஸ்ன்னு வருது. அந்த ஆட் ஃபண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க எனி யுபிஐ மூலியமா ஆட் பண்ணிக்கலாம். கார்ட் மூலியமா ஆட் பண்ணிக்கலாம். எப்படி வேணா உங்களால மணி வந்து உங்களோட யுபிஐ ஐடி இங்க போட்டு, இந்த அளவுக்கு எவ்வளோ பட்ஜெட்ன்னு போட்டீங்கன்னா, தென் எந்த யுபிஐ ஆப்போ அத உங்க ஃபோன்ல ஓப்பன் பண்ண போறீங்க. ஓப்பன் பண்ண உடனே பாப்பப் ஆகும். பே திஸ் மச் அப்படின்ட்டு உங்க பின் போட்ட உடனே, இதுல அந்த பட்ஜெட் ஆட் ஆயிடும். ஆட் ஃபண்ட் குடுத்தீங்கனாலே, இந்த இடத்துல 0 பக்கத்துல இருக்க ஆட் ஃபண்ட்ஸ் குடுத்தீங்கனாலே, ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஃபோன்பே, கூகுள் பே சம்திங் ஏதோ ஒரு யுபிஐ போடலாம். ஆர் எல்ஸ் கார்ட் போட்டு பே பண்ணிக்கலாம். பே பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நீங்க ஸ்டார்ட் டேட் எப்ப குடுத்தீங்களோ, அப்பலருந்து உங்க ஆட் ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். என்னைக்கு டேட் குடுக்குறீங்களோ, அன்னைக்கு நல்லா எதுவும் கொஞ்சம் பிஸி டேவா இல்லாம இந்த வொர்க்குக்காக ஸ்பெண்ட் பண்ற மாரி வச்சுக்கோங்க. பிகாஸ் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒன் டே நல்ல லீட் எடுக்க போறீங்க. ஸோ வர லீட எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணணும்ன்றதுனால, ஆஃப் கோர்ஸ் ஒரு 1 ஆர் 2 டேஸ்க்குள்ள நீங்க அவங்களுக்கு ரிப்ளை பண்ணி ஆகணும். இல்லன்னா, அவங்களுக்கு எப்படி ஆயிடும்? இவங்க நமக்கு ரிப்ளை பண்றதுக்கே ஒரு 1 வீக் ஆகுதே! இவங்க எப்படி நம்மள கைட் பண்ணுவாங்கன்ற மைண்ட் செட் வந்துரக்கூடாது. ஸோ, என்னைக்கு நீங்க ஆட் ரன் பண்றீங்களோ, அன்னைக்கு நிஜமா நெறைய லீட் ஃப்ளோ இருக்கும். நம்ம ரீல்ஸ் போடுற மாரி கிடையாது. 1, 2 பேர் மெசேஜ் பண்ற மாரி கிடையாது. ஒரு ரீல் எப்படி வைரலா போதோ, அந்த மாரி ஒரு ஆட் போடுற கணக்கு. ஸோ, ஆட் ரன் பண்றப்போ, ட்ரை டூ மேக் யுவர் செல்ஃப் ஃப்ரீ. ஏதோ ஷெட்யூல் வச்சுக்காம இந்த வொர்க்குக்காக. ஓகே. தட்ஸ் இட். அதுக்கப்புறம் திரும்ப நீங்க எப்போ Facebook ஆட்ஸ் மேனேஜர்ல போனாலும் யூ வில் கெட் த பேஜ் ரைட். பட் உங்க ஆட் ரன் ஆயிட்டு இருக்கப்போ, நீங்க இந்த இடத்துல எவ்வளோ ரிசல்ட், எவ்வளோ ரீச் ஆயிருக்கு, அந்த ஆட்க்கு எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆயிட்டு இருக்கு, அது எல்லாமே செக் பண்ணிக்க முடியும். அண்ட் இங்க லெஃப்ட் சைட்ல பாருங்க. அந்த கிரியேட்க்கு கீழ ஆன் அண்ட் ஆஃப் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அதுல தான் நான் சொன்னேன். உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரல அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்க ஆஃப் பண்ணிக்க முடியும். அப்ப பட்ஜெட் வந்து குறையாது, இழுக்காது. அந்த ஆட் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். கிளியர்? சிம்பிள். ஸோ Facebook ஆட் ரன் பண்றதுங்கிறது இவ்ளோதான். நவ் கேன் ஐ ப்ரொசீட்? இதுவரைக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா? அஃப்கோர்ஸ் இட்ஸ் நியூ. சில பேருக்கு நியூன்றதுனால பானு மேம்லாம் ஆட் ரன் பண்றவங்க. அவங்களே எனக்கு சொல்லி தரணும். ஸோ இப்போ சில பேர் வந்து நியூ அப்படிங்கிறதுனால மேபி நெறைய விஷயம் டம்ப் பண்ண மாரி இருக்கும். பட் நீங்க நெக்ஸ்ட் ப்ராசஸா அப்படியே பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.
இந்த வீடியோவோட ரெக்கார்டிங் வந்துரும். ரெக்கார்டிங்க வச்சுட்டு ஆட் ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்றேன். ஆர் ரெக்கார்டிங் வர்றதுக்கு முன்னாடியே பண்ண போறீங்கன்னா, நீங்க எடுத்த அந்த 3 ஸ்கிரீன்ஷாட்ஸ் உங்களுக்கு போதும். அத வச்சு நீங்க ரன் பண்ணிக்கலாம். நவ் யூ கைஸ் கேன் ஆஸ்க் மீ, ஓகே இத வச்சு லீட் எடுத்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். இத வச்சு எப்படி Facebook ஐ மீன் ஃப்ரீலான்சரா எப்படி வொர்க் பண்றது அப்படின்னா, சிம்பிள். உங்களோட வீடியோல நீங்க எக்ஸ்பிளைன் பண்றத பொறுத்து தான் இருக்கு. ஓகே, லெட் மீ கோ டு திஸ். ஓகே. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். டிராஃபிக் செலக்ட் பண்ணோம், டெய்லி பட்ஜெட் செலக்ட் பண்ணோம், தென் கான்வர்சேஷனை வந்து வாட்ஸ்அப் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம், பட்ஜெட் செட் பண்ணது, தென் யா ஃபேஸ்புக்லயும் போடணும், இன்ஸ்டாகிராம்லயும் போடணுன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்க சொன்னோம். தட் இஸ் ஐடென்டிட்டி. ஏன்னா ஆப்வியஸ்லி நீங்க கொடுக்குற அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். ரெண்டுத்துலயுமே ரன் பண்ணிக்கோங்க. ஓகே, தட்ஸ் இட். தென் ஆட்ஸ் ஃபார் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். கைஸ், அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன? உங்களுக்கு லீட்ஸ் வரணும். அந்த லீட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நீங்க பண்ற ஒர்க்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. தென் உங்களுக்கு சேல் ஆகும். ஓகே, சேல் ஆகுறதுனால we are earning through commission. that is affiliate marketing. அதுக்கு லீட் வரணும் அப்படின்னா மெயின் திங் உங்க வீடியோல நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றதை பொறுத்து தான் இருக்கு. அதாவது இப்ப நான் ரீல்ஸ் போடுறேன் இல்லையா, ஒரு பார்ட் டைம் ஜாப் அவைலபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற கண்டென்ட்ல தானே நான் ரீல்ஸ் போடுறேன். ஸோ தட் கண்டென்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். லீடு வரணும்னா அவங்களுக்கு ஒரு அவைலபிலிட்டி இருக்கு, உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் அவைலபிலிட்டி இருக்குன்னு நீங்க அவங்களுக்கு சொல்லணும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அதை எந்த அளவுக்கு சொல்றீங்களோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்க வீடியோ வந்து அவங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் அவைலபிலிட்டி இருக்குன்றத கன்வே பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட், இவங்க வந்து லீட்ஸ். ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இவங்க இன்ஸ்டா போகணும், உங்க பேஜ் பார்க்கணுங்கிறது செகண்டரி. இவங்க உங்களுக்கு டைரக்டா வாட்ஸ்அப் தான் வரணும். ஸோ கால் டு ஆக்ஷன்ல நான் சொன்னேன் எங்க உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணணும், எப்படி ஒரு லீடு எப்படி நம்ம கிட்ட கன்வே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அங்க இருக்கும். கான்வர்சேஷன் லொகேஷன் அதுல உங்களுக்கு வாட்ஸ்அப் கொடுக்க சொன்னேன்னா, அதை வந்து நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்றதுன்னா வாட்ஸ்அப் லிங்க் கொடுங்க. டைரக்டா அவங்க வந்து உங்களோட வாட்ஸ்அப்கே வரா மாதிரி இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணா தென் நீங்க அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல இருந்து கூட உங்க ஐடி ஷேர் பண்ணிக்கலாம். இன்ஸ்டா ஐடி பாக்குறதுனா ப்ரூஃப்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, தென் கால் டு ஆக்ஷன் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க வந்து கொஞ்சம் ஷை பர்சனா இருக்கலாம். நான் அவ்வளோவா ஃபேஸ் காமிச்சு வீடியோஸ் போட மாட்டேன், அவ்வளோவா பேசி வீடியோ போட மாட்டேன். ஓகே, பட் இங்க நீங்க ஒரு 3 வீடியோ போட போறீங்க, அதை ஸ்பெண்ட் பண்ணி போட போறீங்க. இதுக்காச்சும் நீங்க கொஞ்சம் பேசி பண்ணலாம் நான் சொல்லுவேன். அட்லீஸ்ட் 3ல ஒரு 2 வீடியோ, ஒரு வீடியோ மியூசிக் போட்டுக்கோங்க, ஒரு வீடியோ வந்து ரேண்டமா ஏதாச்சும் எடுத்துட்டு பேக்ரவுண்ட்ல பேசிக்கோங்க, 3வது வீடியோ நீங்களே பேசுறீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி. 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடியோ you guys are getting right. Then கால் டு ஆக்ஷன் கிளியரா கொடுக்க சொல்லியிருக்கேனா, அந்த கால் டு ஆக்ஷன்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, பார்ட் டைம் ஜாப் அவைலபிலிட்டி இருக்குன்ற கண்டென்ட்டை பேசுறீங்க. அட் த எண்ட் நான் உங்களுக்கு கைட் பண்றேன், நான் உங்களுக்கு இதுல ஹெல்ப் பண்றேன்ற கால் டு ஆக்ஷன் சொல்லி கொடுத்தா தானே அவங்க உங்களுக்கு ரீச் ஆவாங்க. ஸோ அந்த கால் டு ஆக்ஷனை கொஞ்சம் கிளியரா கொடுங்க. அதாவது மொட்டையா முடிக்க கூடாது வீடியோவை. அந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணணும். ஓகே, தென் ஆப்வியஸ்லி ஆட் ரன் பண்றோம், ரீச் ஆகுதுன்றப்போ கமெண்ட்ஸ் வருது, ஏதாச்சும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதா கைஸ், எல்லா எல்லா பிசினஸ்லயுமே ஏதாச்சும் 1-2% அதுல வந்து ஒரு நெகட்டிவிட்டி சொல்றதுக்கு இருப்பாங்க. எல்லா ஒர்க்லயுமே ஏதோ ஒரு பேக் ஒருத்தவங்க ஹேண்ட்மேடா பண்ணி போடுறாங்க. சில பேர் நல்ல குவாலிட்டி நல்லா இருக்குன்னு போடுவாங்க, சில பேர் சீப் ப்ராடக்டா இருக்கு பார்க்க நல்லா இல்லைன்னு போடுவாங்க. இப்போ நமக்கு எப்படி ஆகும்னா, நிறைய நல்ல கமெண்ட்ஸை விட்டுருவோம். ஒரு 2 பேர் இது சீப் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னதுனால, அது உண்மையாவே நல்ல ப்ராடக்ட்டா இருந்தா கூட நமக்கு மைண்ட் வந்து வாங்கலாமா வேண்டாமா இவங்க இப்படி சொல்றாங்களேன்னு ஆயிடும். அதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த சீப் ப்ராடக்ட்ன்னு ஒருத்தவங்க சொன்னத அவங்க அப்படியே விட்டு வச்சிருக்காங்க. அத அவங்க எடுத்துட்டா நம்ம அத பார்க்க போறதில்ல. நமக்கு மைண்ட் செட் இப்படி ஆக போறதில்ல. சோ நம்மளோட வொர்க்ல அப்படி ஆயிடக்கூடாது இன்னொருத்தரால. இஃப் எனிஒன் இஸ் கமெண்டிங் எனி நெகட்டிவிட்டி, நீங்க அத ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, கமெண்ட்ஸ்ல கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி அந்த ஒன் டே கொஞ்சம் இதுல முழுக்க முழுக்க கவனமா இருங்கன்னு சொல்றேன். ஓகே, ஏன்னா ஒரு 5 பேர் வராங்க உங்களுக்கு, அதுல அந்த 5 பேர்ல ஒரு 2 பேர் அந்த நெகட்டிவ் கமெண்ட்டை பார்த்துட்டு போயிட்டா கூட அந்த 2 பேர் நமக்கு லாஸ் தானே.
ரைட். நீங்க நல்லாவே கைட் பண்ணாலும், நம்ம நல்லாவே ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாலும், யாரோ ஒருத்தரால அந்த 2 லீட் நமக்கு லாஸ் தானே. சோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஏதாச்சும் வருதுன்னா, இக்னோர் பண்ணாதீங்க. ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே. இது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு இது மட்டும் பண்ணாலே போதும். யூ கைஸ் வில் கெட் குட் லீட்ஸ் அண்ட் தென் மேம் சொன்ன மாதிரி மீதி ட்ரெய்னிங்ஸ்ல கொஞ்சம் அவேரா இருங்க. ஓகே. எப்படி கான்டாக்ட் சேவ் பண்ணிக்கிறது, எப்படி அப்ஜெக்ஷன் ஹேண்டில் பண்றதுன்னு எல்லா விஷயத்துலயும் கொஞ்சம் யூ கைஸ் ஹேவ் டு பி ட்ரெயின்ட். தென் இதுவே இந்த ஆட எப்படி நீங்க ப்ராஃபிட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறதுனா, ஓகே. ஆட்ஸ் ஃபார் ப்ராஃபிட். சோ இத நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னா, நீங்க ஆட் ரன் பண்றவங்கன்றது அடுத்தவங்களுக்கு தெரியணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்காக ஆட் ரன் பண்ணிக்கிறீங்க. அது மூலியமா தான் சில பீப்பிள் உங்ககிட்ட வருவாங்க. எனக்கும் பிசினஸ் நல்லா ரீச் ஆகணும். எனக்கும் ரன் பண்ணி குடுங்க. ஏன்னா, இப்ப இந்த ப்ராசஸ் நம்ம கத்துக்கிட்ட இந்த சிம்பிள் ப்ராசஸே நெறைய பேருக்கு தெரியாது. இந்த ஆட் ரன் பண்ற விஷயம் நெறைய பேருக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம இத வேற ஸ்பெண்ட் பண்ணி பண்ணணும். எங்க நம்ம பண்ணா ஏதாச்சும் மிஸ்டேக் ஆயிடுமோ அப்படிங்கிறதுனாலயே, எனக்கு நீங்க பண்ணி குடுங்க அப்படின்னு ஒரு ஹெல்ப்பா கேட்பாங்க இல்லையா? ஹெல்ப்பா இல்ல வொர்க் பிகாஸ் தே ஆர் பேயிங். அப்போ அவங்க நமக்கு ஒரு கிளையன்ட் ஆயிடுறாங்க. அவங்களது என்ன பிசினஸா வேணா இருக்கலாம். அவங்க வந்து ஒரு ஒரு வீட்ல ஏதாச்சும் ஒரு பொருள் கேண்டில்ஸ், சோப்ஸ் பேக் செய்றவங்களா இருக்கலாம். சோப் சேல் பண்றவங்களா இருக்கலாம். இல்லையா ஒரு ஹோம் பேக்கரா இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு ப்ராடக்ட் சேல் பண்றவங்களா இருக்கலாம். ஒரு குட்டி ஓகே ஸ்மால் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்கப்பா. அவங்க வந்து ஒரு ஸ்மால் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. பட் அவங்களுக்கு எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல. ஒரு பெர்சன் இருக்காங்க. நீங்க ஆட்ஸ் மூலியமா ப்ராஃபிட் எதிர்பார்க்கறதுக்கு இருக்கீங்க. 2 பேர் இருக்கீங்க. ஓகே. நீங்க இந்த இடத்துல என்ன மாரி ஆட் போட போறீங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பிசினஸ் வந்து இப்ப இருக்கிறத விட ஒரு 5x அதிகமாகணும்னு நினைக்கிறீங்களா? தென் கோ ஃபார் Facebook ஆட். லைக் வெரி சிம்பிள் அண்ட் சீப் காஸ்ட்ல வந்து எங்களால ரன் பண்ண முடியும். என்னால நல்ல ரிசல்ட்ஸ் குடுக்க முடியும். அப்படின்னு ஒரு கேரண்டியா ஒரு வீடியோல பேசி, சோ உங்களுக்கு நான் வந்து அ எங்களோட சைட்ல இருந்து ஆட் ரன் பண்ணி குடுக்கணும். இல்ல உங்க பிசினஸ் டெவலப் ஆகுறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணணும்னா, எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் எங்களோட வெப்சைட்ட பாருங்கன்னு இந்த இடத்துல வாட்ஸ்அப் நம்பர் குடுக்க தேவையில்ல. உங்க வெப்சைட்ட குடுக்கலாம். இந்த இடத்துல Instagramல நீங்க என்ன வொர்க் பண்றீங்களோ அத குடுக்கலாம். யூ கைஸ் கெட் இட். சோ அதுல நம்ம எந்த மாரி வீடியோ பேசி போட்டிருந்தோம்? பார்ட் டைம் ஜாப் அவைலபிலிட்டி இருக்குன்னு சொல்லி பேசி போட்டிருந்தோம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ப்ராஃபிட்க்கு நம்ம எப்படி பேசி போடுறோம்? அடுத்தவங்களுக்காக உங்களுக்காக நாங்க ஆட் ரன் பண்ணி குடுக்குறோம். எங்க ஆட் மூலியமா உங்க பிசினஸ் டெவலப் ஆகும். அப்படின்னு சொல்லி நீங்க பேச போறீங்க. வீடியோஸ் மட்டும் தான் டிஃபரெண்ட். ஓகே. இந்த மாதிரி உங்க பிசினஸ் டெவலப் ஆகுறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம்னு நீங்க சொல்லி ஆட் போடுறதுனால, சேம். இப்ப இதே உங்களோட ஆட் வந்து நெறைய பேருக்கு ரீச் ஆகுது. இதே ஆட் அந்த ஒரு ஸ்மால் பிசினஸ் ஓனருக்கும் ரீச் ஆகுது. நான் சொன்னேன் இல்லையா, ஸ்மால் பிசினஸ் ஓனர் அவங்களோட பிசினஸ் எப்படி டெவலப் பண்றது தெரியாம இருக்காங்க. அவங்களுக்கு ரீச் ஆகுது. சோ அவங்க உங்கள டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. டெக்ஸ்ட் பண்ணி உங்ககிட்ட கேட்பாங்க. இந்த மாரி நான் ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கேன். அது எனக்கு சேல் ஆகணும். நான் ஒரு ஸ்மால் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, பட்ஜெட் செட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு அவங்க சைட்ல இருந்து எத்தன ஆட் ரன் பண்ணணும், அதெல்லாம் அவங்களே குடுத்துற போறாங்க. என்ன மாரி வீடியோஸ் ரன் பண்ணணும், என்ன ப்ராடக்ட் அவங்களுக்கு ஆடா போடணும் எல்லாமே உங்க கையில குடுத்துற போறாங்க. அண்ட் நீங்க சொல்லலாம் இந்த மாரி, இந்த அளவுக்கு ஆடியன்ஸ் ரீச் ஆகணும் அப்டின்னா, அ இவ்ளோ அமௌண்ட் பே பண்ணணும். இத்தன வீடியோஸ்க்கு, இத்தன நாள் ரன் ஆகும் எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறீங்க. எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ஏத்த மாரி நீங்களும் செட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ரொம்ப பிகினரா இருக்கீங்க. சோ நீங்க ஒரு ஒரு ஆடுக்கு எனக்கு எவ்ளோ அமௌண்ட் சொல்றதுன்னு தெரியல. பிகாஸ் Facebook ஆட்ஸ்க்கு நார்மல் ஃப்ரீலான்ஸா 4000 வரைக்கும் பிளஸ் வச்சு சார்ஜ் பண்றவங்கலாம் இருக்காங்க. பிகினிங்லயே எனக்கு தெரிஞ்சவங்களே. சோ அது அதிகமா, கம்மியான்றது எனக்கு தெரியல மேபி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவங்களோட ஆட் ரன் பண்றதுக்கு ஒரு 4000 தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து பண்ணி குடுக்குறீங்க. உங்களுக்கும் ப்ராஃபிட் வேணும். சோ யூ கெட் இட் ஆஸ் 5000. சோ 4000 நீங்க ஆட் ரன் பண்ணிடுறீங்கன்னா, அந்த 1000 உங்களுக்கு ப்ராஃபிட். எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு தான் நீங்க அவங்க கிட்ட இருந்து யூ ஆர் கோயிங் டூ கெட் த அமௌண்ட். அண்ட் நீங்க வந்து நல்ல ரிசல்ட்டும் குடுக்க போறீங்க ஆப்வியஸ்லி. பிகாஸ் யூ ஆர் செட்டிங் ஈச் அண்ட் எவ்ரிதிங். அவங்களோட வொர்க் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு, அந்த வொர்க்குக்கான ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுக்க போறீங்க நீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவங்க வந்து ஏதோ ஒரு ட்ரெஸ் அவங்களோட ப்ராடக்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஜெண்டர் வந்து ஆல் குடுக்க மாட்டோம். ஏதோ ஒரு ஃபெமினைன் ட்ரெஸ்ன்றப்போ ஜெண்டர்ல ஆல் குடுக்காம, ஃபீமேல் செலக்ட் பண்ணுவீங்க. அந்த மாரி ஒரு ஒரு விஷயத்தையும் டிஃபரெண்ட்டா தான் ஒருத்தருக்கும் நம்ம ஆடா ரன் பண்ண போறோம். அதுக்கேத்த மாரி தான் ரிசல்ட்ஸ் இருக்கும்.
ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் Facebook ads ஃபார் ப்ராஃபிட் ஒர்க்ஸ். ஃப்ரீலான்சரா இருக்கப்போ நீங்க இப்படிதான் பண்ண முடியும். நீங்க இதுக்கு வந்து நான் ஒரு ஃப்ரீலான்சர் அப்படின்ற ஒரு பேஜா இன்ஸ்டால மெயின்டெயின் பண்றது கண்டிப்பா அந்த அளவுக்கு வொர்க் அவுட் ஆகல எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்க ஒரு ஃப்ரீலான்சர், அதாவது நீங்க ஒரு ஆட் ரன் பண்ணி குடுக்குறவங்க அப்படின்றதுக்காக நீங்களே ஃபர்ஸ்ட் உங்க சைட்ல இருந்து உங்க பிசினஸ்க்காக ஆட் போடுங்க. ஓகே. நீங்க ஒரு Facebook ஆட் ரன் பண்றவங்கன்றதுக்காக நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆட் போட்டுக்கோங்க. அந்த ஆட் மூலியமா யூ வில் கெட் மெனி கிளையண்ட்ஸ். தென் அவங்களுக்கு ஆட் ரன் பண்ணி குடுத்து யூ கைஸ் கேன் மேக் த ப்ராஃபிட். ஓகே. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி, அதுல வேற வீடியோ, இதுல வேற வீடியோ. கம்ப்ளீட்டா நீங்க போடப் போற வீடியோ வேற வேற. அதுல உங்களுக்கு லீடு வேணும். இதுல உங்களுக்கு கிளையண்ட் வேணும். எனக்கும் ஆட் ரன் பண்ணி குடுங்க அப்படின்னு கேட்கிற ஒரு கிளையண்ட் வேணும் இதுல. தென் தி செகண்ட் பாயிண்ட் இஸ் யுவர் ஹூக் வித் கொஸ்டின். நான் சொன்ன மாரி உங்களோட பிசினஸும் டெவலப் ஆகணுமா? உங்களோட பிசினஸ் 5x அதிகமாகணுமா? இல்ல நீங்க இப்பதான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்களா? நீங்க ஒரு ஸ்மால் பிசினஸ் ஓனரா? அந்த மாரி ஒரு கொஸ்டின் கேட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. தென் தேர்ட் பாயிண்ட், அந்த இடத்துல நம்ம வாட்ஸ்அப் குடுத்தோமா? இந்த இடத்துல உங்க வெப்சைட் குடுக்கறது வெல் அண்ட் குட். பிகாஸ் வெப்சைட்ல தானே உங்களோட பழைய ஆட் ஏதாச்சும் ரன் பண்ணியிருந்தீங்கன்னா, அதோட ரிசல்ட்ஸ்லாம் காமிச்சிருப்பீங்க. அத பார்த்துட்டு தான் அவங்க உங்ககிட்ட எனக்கும் ஆட் ரன் பண்ணி குடுங்கன்னு கேட்க போறாங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து வெப்சைட் குடுக்கறது வந்து பெட்டர். வாட்ஸ்அப்ப விட. ஃபோர்த் பாயிண்ட், அகைன் த ஃபோர்த் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கேப்சர் யுவர் வீடியோ இன் அ ப்ரொஃபஷனல் ஃபார்மேட். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு வந்து நீங்க என்னவோ அத நீங்க காமிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. சம் ஹவுஸ்ஹோல்ட் வொர்க் யூ ஆர் டூயிங். அப்படியே நீங்க கேஷுவலா போடுறது வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு யூஸ் ஆகும். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன். பட் நான் இந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். என்னால உங்களுக்கு கைட் பண்ண முடியும். பிகாஸ் இந்த மாரி ஒரு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அப்படின்னு நீங்க இருக்கிறத கேஷுவலா காமிச்சுக்கிறீங்க இல்லையா? அது வந்து லீட்ஸ் வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ற பெர்சனுக்கு ஹெல்ப் பண்றீங்க. ஆட வந்து ப்ராஃபிட்டா பார்க்குற இடத்துல, ஒரு பிசினஸ் பெர்சனுக்கு ஆட் ரன் பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்க. அப்ப நம்ம வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கணும் ஆப்வியஸ்லி. த டிரெஸ், த வே யூ ஆர் ஸ்பீக்கிங், த வே யூ ஆர் பிரசன்டிங், த பிளேஸ் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருந்தா வில் பி வெல் அண்ட் குட். பிகாஸ் ஆப்வியஸ்லி இந்த இடத்துல நீங்க ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் செஞ்சுட்டு, நான் வந்து ஒரு பிசினஸ் பெர்சனா இருந்து ஹெல்ப் பண்ணுவேன்றது நல்லா இருக்காது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரொஃபஷனலா கொண்டு போங்க. தென் கிவ் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ். ஆ இட் மீன்ஸ் தட் நீங்க அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போறீங்க. அதாவது ஆட் ரன் பண்ணி தர போறீங்க. அது மூலியமா அவங்களுக்கு என்னென்ன யூஸ் இருக்கும் அப்படிங்கிறத ட்ரை டூ எக்ஸ்பிரஸ் இன் தட் வீடியோ. அதாவது உங்களுக்கு நெறைய சேல் ஆகணுமா? உங்க சைட்ல இருந்து நெறைய சேல் ஆகணுமா? இல்ல உங்களுக்கு வந்து நெறைய என்கேஜ்மென்ட்ஸ் வேணுமா? ஆர் எல்ஸ் அந்த மாதிரி ஒரு பிசினஸ்க்கு என்னென்னலாம் தேவ? உங்களுக்கு நெறைய கிளையண்ட்ஸ் வேணுமா? இது எல்லாமே எங்களால குடுக்க முடியும். உங்களுக்கு வந்து ஓகே. நீங்க வந்து ஒரு அம் குர்த்தி பொட்டிக் வச்சிருக்கீங்க. பட் உங்களுக்கு ரீச் ஆகுற ஆடியன்ஸ் எல்லாம் மேலா இருக்காங்களா? அதனால உங்களுக்கு யூஸ் கம்மியா இருக்கா? தென் எப்படி மோர் ஃபீமேல் ஆடியன்ஸ ரீச் பண்ண வைக்கிறது? அதுக்கு வி வில் ஹெல்ப் யூ. யூ கைஸ் கெட் த ஐடியா. எவ்வளோக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் குடுக்குறோமோ, சோ தட் தே வில் பி லைக், ஓகே இதுலயே இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வருதுன்றப்போ, ஆஃப் கோர்ஸ் கிளையண்ட்ஸ் வில் கெட் கன்வின்ஸ். உங்ககிட்ட ஆட் ரன் பண்ணிக்கிறதுக்கு தே வில் பி ஓகே. ரைட்? தென் யா. ஆஸ் ஐ டோல்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். கன்டென்ட் தாங்க நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி கன்டென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க பட்ஜெட் செட் பண்றது, ஆட் ரன் பண்றது எல்லாமே பக்காவா பண்ணாலும், உங்க கன்டென்ட் நல்லா இல்லன்னா ஆப்வியஸ்லி யூஸே இல்ல அதனால. ஓகே. ஸோ நல்ல எங்கேஜிங் கன்டென்ட், போரிங் கன்டென்ட்டா இல்லாம நல்லா அட்ராக்டிவ் கன்டென்ட்ஸா இருக்கிறது வெல் அண்ட் குட். ஓகே. தென் நான் சொன்ன மாரி ரன் ஆட்ஸ் வித் கிளியர் கால் டு ஆக்ஷன். சிம்பிள். அந்த வீடியோவ மொட்டையா முடிக்க வேண்டாம். லாஸ்ட்ல நீங்க சொல்றதும், ஃபர்ஸ்ட்ல நீங்க அட்ராக்ட் பண்றதுக்கு பேசுறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கால் டு ஆக்ஷன்னா லாஸ்ட்ல என்ன பேசுறீங்கன்றது தான். ஸோ நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணுவேன், கைட் பண்ணுவேன் அப்படின்னு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல பேசி முடிக்கிறீங்க. உங்களுக்கு நல்ல பிசினஸ்ல ரீச் இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லி ஃப்ரீலான்சரா பேசி முடிக்கிறீங்க. பட் அந்த கால் டு ஆக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன ரீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தட் இஸ். தென் நீங்க ஆட் ரன் பண்றப்போ சம் கொஸ்டின்ஸ் கமெண்ட்ஸாவே வருதுன்னா, அங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே. அந்த இடத்துல நீங்க கொஞ்சம்
நீங்க கொஞ்சம் எங்கேஜ்டா இருக்கணும். அதுல வர கமெண்ட்ஸ்க்கு, மெசேஜஸ்க்குலாம் ஆட் மூலியமா வர கமெண்ட்ஸ், மெசேஜஸ்க்குலாம் டூ ரிப்ளை. ஓகே. தென் இது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த 4த் பாயிண்ட் வந்து இஸ் யுவர் விஷ். அதாவது அந்த பார்ட்னர்ஷிப் வந்து பண்றது. இதுக்கு நம்ம முன்னாடியே பேசி வச்சிருக்கணும். நம்ம பார்ட்னரா வந்து ஒரு நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்க ஒரு செலிபிரிட்டியா, ஒரு இன்ஃப்ளூயன்சரா பார்த்து வச்சிருக்கோம்னா, தென் பண்ணலாம் இதெல்லாம். பட் பிகினரா வேண்டாம் இது வரைக்கும். பிகினரா இது தேவையில்ல. நான் ஃபர்ஸ்ட் சொன்னது வரைக்கும் பண்ணாலே போதும். ஆல்சோ ஒரு ஆட் ரன் பண்றீங்க. உங்க பேஜ்ல ஆட் ரன் பண்ணிட்டு, இது நான் வந்து நார்மலா இன்ஸ்டா யூசர்ஸ்க்கே சொன்னேன். இட்ஸ் பிகாஸ் பிகினரோட அக்கவுண்ட் பார்க்கவே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட்டடா இருக்க அக்கவுண்ட் மாரி தான் இருக்கும். ஏன்னா ஃபாலோவர்ஸ் கம்மியா இருப்பாங்க. நம்ம அக்கவுண்ட் கொஞ்சம் அப்படித்தானே இருக்கும். எப்பவுமே எல்லாருக்குமே கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் அதிகமா இருந்தா தானே கொஞ்சம் ட்ரஸ்ட் வரும். ஸோ ஃபாலோவர்ஸ் கம்மியா இருக்க இடத்துல லைவ் வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்கன்னு லைவ்ல கொஸ்டின் ஆன்சர்ஸ் பண்றது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ட்ரஸ்ட் பில்ட் பண்ணும். ஸோ ஆட் ரன் பண்ற அப்பவும் யூ கைஸ் கேன் டூ திஸ். ஏன்னா ஆட் ரன் ஆகுதுன்றப்போ உங்க பேஜ் நெறைய பேர் வந்து பார்த்துட்டு போவாங்க. அந்த டைம்ல நீங்க லைவ்ல இருக்கீங்கன்றது வந்து அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ட்ரஸ்ட் குடுக்கும் இல்லையா? யூ கைஸ் கெட் த ஐடியா. டன். ஸோ தீஸ் ஆர் ஆல் த டூஸ். தென் டோன்ட்ஸ் ஆப்வியஸ்லி யூ கைஸ் நோ. நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி ஏதாச்சும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா, அத இக்னோர் பண்ணாதீங்க. ட்ரை டு ரிமூவ் தட். ஓகே. தென் ஆட் ரன் பண்ணிக்கலாம். நெறைய பேர் பண்றது இந்த பாட் ஃபாலோவர்ஸ்லாம் பை பண்றது. வேஸ்ட். இட் இஸ் வேஸ்ட். ஓகே. அதாவது இப்ப ஃபாலோவர்ஸ் 100ல இருந்து தானா ஒரு 150 ஃபாலோவர்ஸ் இன்கிரீஸ் ஆகுறாங்களா? அதுக்கு அவ்ளோ வேல்யூ இருக்கு. ஏன்னா அந்த 50 பீப்பிளும் அவங்களோட இன்ட்ரஸ்டடா உங்க பேஜ பார்த்து வந்து ஜாயின் பண்ணவங்க. ஐ மீன் ஃபாலோ பண்ணவங்க. அந்த 50 பீப்பிளுக்கும் அவ்ளோ வேல்யூ இருக்கு. பட் இதுவே நீங்க ஒரு ஏதோ ஒரு சும்மா பேஜ் கிட்ட ஒரு 200 குடுத்து, எனக்கு ஒரு 500 ஃபாலோவர்ஸ் ஏத்தி விடுங்கன்னு சொல்றீங்க. 100ல இருந்து 600 ஃபாலோவர்ஸ்க்கு அவங்க ஏத்தி விடுவாங்க. பட் அந்த 500 அக்கவுண்ட்ஸ்மே பார்த்தீங்கன்னா, பாட் அக்கவுண்ட்ஸா இருக்கும். 0 ஃபாலோவர், 0 போஸ்ட், 1 ஃபாலோவர் அந்த மாரி இருக்க அக்கவுண்ட்ஸா தான் உங்களுக்கு இன்கிரீஸ் ஆகும். அதனால ஒரு யூஸும் கிடையாது. அண்ட் அந்த மாரி பாட் அக்கவுண்ட்ஸ் வச்சுக்கிறதுனால என்கேஜ்மென்ட் ரொம்ப அடி வாங்கும். வியூஸ் போகாது, என்கேஜ் ஆகாது. ஓகே. அந்த மாரி பாட் அக்கவுண்ட்ஸ் இருந்தாலே ட்ரை டூ ரிமூவ். காசு குடுத்து லைக்ஸோ, ஃபாலோவர்ஸோ வாங்காதீங்க. அதனால ஒரு யூஸும் கிடையாது. அதுக்கு நான் சொன்ன மாரி நீங்க லைவ் வந்து போது எஃபோர்ட்ஸா யூ கைஸ் கேன் டூ. ஓகே. தென் posting irregularly, it's not for ad, but for Insta also. Okay. 4th topic is, again, same, content is important. நீங்க வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டரா இருந்துட்டு தேவையில்லாம பேசி கண்டென்ட் போடுறது வேஸ்ட். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இதுதான் அப்படிங்கறத சொல்லிடுங்க. ஓகே. தென் யா லோ குவாலிட்டி கண்டென்ட்ஸ் வேண்டாம். அகைன் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி குவாலிட்டி, கிளாரிட்டி கண்டென்ட்டோடது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பேசுறதுல அந்த சவுண்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ, நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பேசுவாங்க. பின்னாடி மியூசிக் வைப்பாங்க. மியூசிக் சவுண்ட் தான் அதிகமா இருக்கும். பேசுறதே அந்த இடத்துல கேட்காது. ஸோ நோ. உங்க வாய்ஸ் அந்த இடத்துல கிளியரா இருக்கணும். ஓகே. தென் குவாலிட்டி. இப்ப என்னோட வீடியோவ இப்ப நான் இங்க இப்படி பண்ணிட்டு எடுத்தேன் அப்படின்னா பிளர் ஆயிடும். ரைட்? ஒரு மாதிரி குட் குவாலிட்டில வீடியோ போட்டீங்கனாலே அதுவே நல்ல ஒரு என்கேஜ்மென்ட் குடுக்கும். ட்ரை டூ புட் குட் குவாலிட்டி. ஸோ ரொம்ப லோ குவாலிட்டில இருக்க வீடியோஸ் வேண்டாம். ஓகே. ஒரு 3 வீடியோஸ் தானே எடுக்க போறீங்க. ட்ரை டூ ஷூட் இன் குட் கேமரா. ஒரு நல்ல கேமரா இருக்க ஃபோன்ல எடுங்க. ஓகே. என்கிட்ட இந்த ஃபோன் தான் இருக்கா, ஃபைன். அதுல நம்ம வொர்க் பண்ணிக்கலாம். பட் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸ் கிட்ட என்கிட்ட ஐஃபோன் இருந்தா எடுக்கலாம். இல்ல நார்மல் ஆண்ட்ராய்ட்லயே ஒரு நல்ல கேமரா இருக்கு அப்படின்னா, அதுல வீடியோ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. தென் எடிட் பண்ணி உங்க ஃபோனுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ரன் பண்ணிக்கோங்க ஆடா. So that's it. That's it, guys. Thank you so much.